சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, சிலர் உன்னுடைய வாழ்க்கையில் உன்னுடைய முன்னேற்றத்தை பார்த்தும், அது மட்டுமல்லாமல் உன்னுடைய குடும்பத்தில் இருக்கும் ஒற்றுமையை பார்த்தும் உன்னிடம் அதிகமாக வெறுப்புகளை காட்டுகிறார்கள். என்ன தெரியுமா தங்கமே? உன்னுடைய குணத்தால் தான் உன்னுடைய குடும்பத்தினுடைய அனைவரையும் கட்டி போட்டு வைத்திருக்கிறாய். எப்பொழுதும் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் என்னிடம் சொல்வாய். எப்பொழுதும் என்னுடைய குடும்பம் ஒற்றுமையாக இருக்க வேண்டும். எந்த ஒரு நபராலும் எந்த ஒரு விஷயத்தினாலும் என்னுடைய குடும்பங்கள் பிரிந்துவிடக் கூடாது என்று. உன்னுடைய குடும்பத்தின் சூழ்நிலை எனக்கு புரியும். எனக்கு நிச்சயமாக இந்த நேரத்தில் நான் எடுத்த உடனேயே ஒரு வாக்கு தருகிறேன். என்ன தெரியுமா? எந்த காலகட்டத்திலும் எவ்வளவுதான் பிரச்சனைகள் வந்தாலும் எந்த ஒரு இடத்திலும் உன் குடும்பமானது எப்பொழுதும் ஒற்றுமையாகத்தான் இருக்கும். உன் குடும்பத்திற்கு பிரிவு என்பது ஒரு பொழுதும் கிடையவே கிடையாது. உன்னுடைய குடும்பத்தில் நிச்சயமாக காலம் முழுவதும் அனைவரும் எப்பொழுதும், இப்பொழுது மட்டுமல்ல, எல்லா விஷயத்திலும் ஒற்றுமையோடு தான் இருப்பீர்கள். இதில் எந்த சந்தேகமும் உனக்கு வேண்டாம். ஆனால் சில பேர் உன்னுடைய குடும்பத்தின் ஒற்றுமையை கண்டு சிலர் பொறாமை எண்ணத்தோடு தேவையில்லாத வார்த்தைகளை நிறைய உபயோகப்படுத்துவார்கள். அதாவது உங்கள் குடும்பத்தில் நடக்காத சில விஷயத்தை எல்லாம் உன் காதுக்கு வந்து சேர்ப்பார்கள். உன்னிடம் இவன் போய் சொல்கிறான், அவன் போய் சொல்கிறான், இந்த விஷயத்தை உனக்கு தெரியாமல் நடந்து கொண்டு இருக்கிறது, உன்னை கண்டுகொள்ளவே இல்லை பார்த்தியா, உன்னுடைய வாழ்க்கையை அவர்கள் எப்படி விட்டு விட்டார்கள் பார்த்தியா என்று ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு விதமான விஷயத்தை சொல்லிக்கொண்டு உன் மனதை குழப்பிக் கொண்டு தான் இருப்பார்கள். யாருடைய பேச்சையும் நீ கேட்க வேண்டும் என்ற அவசியமே கிடையாது. கலகம் மூட்டுபவர்கள் காலம் முழுவதும் மூட்டிக்கொண்டேதான் இருப்பார்கள். அவர்களுடைய பேச்சையெல்லாம் கேட்டால் ஒரு நாள் கூட உன்னால் நிம்மதியாக தூங்கி எழுந்து சாப்பிட்டு வேலை பார்க்க முடியாது. யார் எது வேண்டுமானாலும் உன்னுடைய குடும்பத்தை பற்றி உனக்கு பின், இவன் இப்படி இருக்கிறான் பாத்தியா, உன்னை அவன் கண்டு கொள்ளவே இல்லை, இவன் பாத்தியா இந்த விஷயத்தை செய்யவே இல்லை, உன்னுடைய பேச்சை கேட்காமல் போகிறார்கள் பத்தியா என்று எத்தனையோ விஷயங்களை உன் காதில் போட்டாலும் உன் குடும்பத்தை பற்றி மற்றவர்கள் சொல்வதை நீ நம்ப வேண்டாம். ஏனென்றால் உன் குடும்பத்தில் இருப்பவர்கள் உன் மீது அளவற்ற அன்பையும் நம்பிக்கையையும் வைத்திருக்கிறார்கள். உன்னை சிறு வயதிலிருந்தே அவர்கள் அனைவரும் பார்த்து கொண்டு தான் இருக்கிறார்கள். அவர்களுடைய சிறு வயதிலிருந்து உன்னை பார்த்து கொண்டு உன்னுடைய பேச்சை கேட்டுத்தான் உன் குடும்பத்தில் இருப்பவர்கள் வளர்கிறார்கள். உன் மீது நம்பிக்கையை அவர்கள் வைத்திருக்கிறார்கள். நான் சொல்லும் விஷயங்கள் இப்பொழுது மட்டுமல்ல, எப்பொழுதும் ஞாபகம் வைத்துக்கொள். எந்த ஒரு மூணாவதாக ஒரு மனிதன் வந்து உன்னுடைய குடும்பத்தில் இருப்பவர்கள் இப்படி இருக்கிறார்கள், உன்னை மதிப்பதே கிடையாது, நீதான் எல்லோரையும் மதித்து கொண்டு இருக்கிறாய் என்று ஏதாவது ஒரு விஷயத்தை சொன்னால் சிரித்து கொண்டு வந்துவிடு. அவர்களிடம் இல்லையே, அது இல்லையே, இது இல்லையே என்று விவாதம் செய்து கொண்டு இருக்க வேண்டாம். பேசுபவர்கள் பேசட்டும். உன்னுடைய முகத்தில் சிரிப்புடன் அந்த இடத்திலிருந்து நகர்ந்து விடுவது உனக்கு மிக மிக நல்லது. ஏனென்றால் திரும்ப நீ ஏதாவது பேச போகும் பொழுது அவர்கள் ஏதாவது ஒரு விஷயத்தை மீண்டும் மீண்டும் சொல்லத்தான் செய்வார்கள். அதையெல்லாம் நீ ஞாபகம் வைத்து அதையெல்லாம் நீ யோசித்தால் கவலைகள் தானே வரும். அதனால்தான் அம்மா நான் சொல்கிறேன், உன்னுடைய குடும்பம் மிக மிக அழகான குடும்பம். அந்த அழகான குடும்பத்தை சிலர் பிரிப்பதற்காக முடிவெடுக்கலாம். ஆனால் நீங்கள் எப்பொழுதும் சேர்ந்துதான் இருக்க வேண்டும். நான் உங்களுடைய வாழ்க்கையில் எப்பொழுதும் எந்த நிலையிலும் யாரையும் வந்து எந்த ஒரு விஷயத்தையும் செய்ய விடவே மாட்டேன். உங்களுடைய வாழ்க்கை இப்பொழுது எப்படி ஒற்றுமையாக இருக்கிறதோ, உன்னுடைய வாழ்க்கையை யார் என்ன செய்ய நினைத்தாலும் அதற்கு ஒரு பொழுதும் நீ இடம் கொடுக்காமல் இருப்பதுதான் உன்னுடைய வாழ்க்கையில் நல்லது. எடுத்த உடனேயே யாருடைய பேச்சையும் கேட்காதே. யார் எது சொன்னாலும் அதை முழுமையாக நம்பிவிட்டு ஓ இது இப்படித்தானோ என்று நினைத்து விடாதே. எதுவாக இருந்தாலும் விசாரி. யார் மீது உனக்கு எந்த சந்தேகம் இருந்தாலும் முதலில் அவர்களிடம் போய் அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்பதை பார். நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் எந்த விதமான தவறுகளையும் நடக்க நான் விடமாட்டேன்.
அமோகமான வாழ்க்கை எதிர்காலம் என்று சொல்வோம் அல்லவா? அந்த விஷயம் உன் வாழ்க்கையில் அமோகமாக நடக்கும். மிக பெரிய ஒரு எதிர்பார்ப்பு உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிறது. சீக்கிரத்தில் உன்னுடைய வாழ்க்கையில் அந்த எதிர்பார்ப்பு நிச்சயமாகவே நடக்கும். காலம் முழுவதும் உனக்கு தேவையான அனைத்து விஷயங்களும் நிச்சயமாக நடந்திட இந்த சாயாகிய நான் நிச்சயமாக துணை இருப்பேன். எந்த ஒரு நிலையிலும் நான் உன்னோடுதான் இருக்கிறேனா என்ற சந்தேகம் வந்துவிடக் கூடாது. நான் இருக்கிறேன். உன் வாழ்க்கையில் இருக்கும் அனைத்து பிரச்சனைகளையும் நீக்குவேன். தவறான ஒரு விஷயத்தை உன் வாழ்க்கையில் நான் ஒருபொழுதும் சேர்க்கவே மாட்டேன் என்று நினைக்க வேண்டும். இதை மீறி சிலர் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கும் சில விஷயத்தை தேவையில்லாமல் பேசினார்களோ இல்லை தேவையில்லாத விஷயத்தை சொன்னாலோ நம்பாமல் இருப்பதுதான் முக்கியமானது. காலம் முழுவதும் உன்னை தூக்கி சுமக்கவும் உன்னுடைய வாழ்க்கை ஒவ்வொரு கட்டமும் வாழ வைக்கவும் இங்கு நான் இருக்கிறேன். எந்த ஒரு காலகட்டத்திலும் நீ எந்த ஒரு விஷயத்தையும் நினைத்து தேவையே இல்லாமல் குழம்பி தவிர்க்க வேண்டாம். ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு விதமான மாற்றங்கள் இருக்கும். நிச்சயமாக நீ ஓடிக்கொண்டு இருக்கும் பாதை சரியான பாதை. அதில் எந்த தவறுமே அல்ல. இதை பார்த்து 4 பேர் உனக்கு வித்தியாசமாக பேசினால் அதை கண்டுகொள்ள வேண்டும் அவசியம் இல்லை. உன்னோடு நான் இருக்கிறேன். ஒவ்வொரு நிமிஷமும் உனக்கு தேவையான அனைத்து வளங்களையும் இந்த சாய் செய்வேன். காரணங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் ஏன் இவ்வளவு விதமான தேவையே இல்லாத பிரச்சனைகள் வந்தது என்பதை நிச்சயமாக சீக்கிரத்தில் நான் புரிய வைப்பேன். என்னுடைய அழகான கண்மணியே, உன்னுடைய வாழ்வில் நானே உனக்கு துணை. என்றும் என்றென்றும் நிச்சயமாக உனக்கு துணையாகவும் பாதுகாப்பாகவும் இருந்து எல்லா விதமான ஐஸ்வர்யங்களையும் தந்து வாழ வைப்பது என்னுடைய கடமை. இந்த கடமையிலிருந்து ஒரு நாளும் ஒரு பொழுதும் நான் எந்த ஒரு இடத்திலும் உன்னை விட்டு கொடுத்து நகரவே மாட்டேன். நான் உன்னை வாழ வைப்பேன் என் தங்கமே. கண்ணீரை துடைத்து கொண்டு வேலையை செய்ய ஆரம்பி. நிச்சயமாக நீ போகும் பாதை வெற்றி பாதையாக மட்டுமே தான் இருக்கும். தோல்விகளை கண்டது போதும். இனிமே உன் வாழ்வில் தோல்வி என்ற ஒரு விஷயத்திற்கு இடமே கிடையாது. அழகான பிள்ளைக்கு அழகான வாழ்க்கையை தர வேண்டும் அல்லவா? நான் தரும் நேரம் வந்துவிட்டது. அன்போடு பெற்றுக்கொள்ளுங்கள். சந்தோஷமாக இரு. எப்பொழுது உன் கூடவே இருப்பேன். இந்த சாய்நான். ஓம் சாய்ராம்.